இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பட் அந்த ஃபேமிலி கூடயே நம்மளால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுங்கிறது நம்மளால தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருப்போம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா தென் அதுவும் விட்டு போயிடும். அப்போ ஒரு நண்பர்களாகவும் அந்த நண்பர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாகவும் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இறுதி தேர்ப்பை ரகுவே சொல்லி முடிச்சுப்பார். நீங்கள் தான் கெஸ்ட். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வருவோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 பாயிண்ட்டும் சேர்ந்த மாதிரி இது ரொம்ப டஃப்பான டாபிக். டெஃபினட்டாக வந்து நண்பர்கள் டிக்ளேர் பண்ணி உறவினர்களை நம்ம கீழவும் விட முடியாது, உறவினர்கள் டிக்ளேர் பண்ணி நண்பர்களை வந்து நம்ம வந்து விட்டுறவும் முடியாது. ஸோ நட்பாய் கலந்த உறவுகளே வெற்றி அப்படின்றவை ரெண்டுமே வாழ்க்கைக்கு வெவ்வேறு காலகட்டங்களில், ஒரு காலகட்டங்களில் உறவினர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ நம்ம பிறப்பு முதல் நம்மளுடைய முடிவு வரை ரெண்டுமே அவசியம் தேவை அப்படின்னு சொல்லி 6 பேருமே வெற்றியாளர்கள். நன்றி.